ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना. भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयादि परां गतिम्. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. आञ्जनेयपनिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. நமஸ்ஸதசே நமஸ்ஸபாயை. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்துக்கு அங்கமாய் ஸ்ரீராம பக்தி சாம்ராஜ்யம் என்கின்ற தலைப்பில் உபன்யசிக்க வேண்டும் என்பது சபையாருடைய ஆக்ஞை. ஸ்ரீ என்கின்ற சப்தத்துக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. இதை ஆகமங்களும் சம்ஹிதா பாகமும் சொல்லும்போது 6 விதமான காரணங்கள் உண்டு அப்படின்னு ஸ்ரீ சப்தத்துக்கு எடுக்குது. ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணாதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி அப்படின்னு 6 அர்த்தங்கள் ஸ்ரீ என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு உண்டு. ஆளவந்தார் 4 ஸ்லோகங்களோடு கூடிய சதுஸ்லோகியை பிராட்டியின் பெருமையை பாடுவதற்காக சொன்னார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்ம ஈஷாதி சுரப்ரஜஹா சதைதஹா த்வத்தாச தாசீகணஹா ஸ்ரீஹி இத்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம் வயம். மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய பெயரே ஸ்ரீ. பின்னாடி நம்ம சேர்த்து சொல்லலாம் ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ மகாலட்சுமி வைக்கலாம். ஆனால் ஸ்ரீ என்கின்ற சொல்லே மகாலட்சுமியை குறிக்கும். அந்த ஒற்றை சொல்லுக்கு 6 அர்த்தங்கள் உண்டு. அவள் பகவானுடைய சன்னிவேஷத்தில் செல்லக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை அந்த ஜீவாத்மாவின் கோரிக்கையை கேட்கிறாள். கேட்டுவிட்டு பெருமாளை கேட்பிக்கிறாள். அந்த ஜீவாத்மாவின் குறைபாடுகளை கேட்டு தான் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்து பெருமாளை மன்னிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அதே ஜீவாத்மாவுக்கு பகவானை அடையக்கூடிய வழியில் எதெல்லாம் பிராப்தி விரோதிகளோ அதையெல்லாம் தகர்த்து தவிர்த்து தான் பகவானை அடைப்பிக்கிறாள். பிராப்தி விரோதியை தவிர்க்கிறாள். இதுதான் 6 அர்த்தங்கள் ட்ரெடிஷ்னலாக சொல்லுவான். இவன் நான் சொன்னது எவ்வளோ புரிஞ்சிருக்கோன்னு தெரியல. இதுதான் ட்ரெடிஷ்னலாக நாங்கள்லாம் காலக்ஷேபத்தில் கேட்குறது. இதே ரீதியில் நான் உபன்யாசம் பண்ணின்னு போனேன்னா ஏறக்குறைய வந்தவாழ்ல இன்னும் சுவாமி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான், இன்னும் 2 மணி நேரம் உட்காரணமா வேண்டாமா, அதுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கலாம். எல்லாமே
திருஷ்டாந்த மூலமாக தெரிந்து கொண்டால் ஒரு விஷயம் நன்றாக புலப்படும். குழந்தையை ஒரு 3 மணிக்கு ஸ்கூல்லேருந்து விட வேண்டிய சமயம், ஈன்றெடுத்த திருத்தாயார் ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தைய கூட்டின் வரணும்னு நினைக்கிறா. போயிடுறா. வாகனத்தில் போறாளோ நடந்து போறாளோ போறா. ஸ்கூல் வாசல்ல நிற்கிறா. ஜெனரலி ஸ்கூல்ஸ் do not allow the parents to get in during the dispersal time. அப்போ வாசல்ல காத்துன்னு இருக்கா. குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடுறது இதுதான் திருத்தாயார்னு. ஓடி வருது. ஓடி வரக்கூடிய குழந்தையை அரவணைக்கின்றாள். அரவணைத்த பிறகு அந்த குழந்தை கிட்ட how was your school, இன்னைக்கு என்னெல்லாம் கத்துண்ட, அவ என்ன கத்து கொடுத்தா, இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறா. கேட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட கேட்கிறா, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஸ்கூல்ல கத்து கொடுத்தாளா? கத்து கொடுத்தாளோ இல்லையா? அந்த குழந்தை சொல்லின்றது இல்லை, எக்ஸ்கர்ஷன் பத்தி பேசினா. எக்ஸ்கர்ஷன் பத்தி பேசினோம்னா திருத்தாயாருக்கு ஒரு கேள்வி, எங்க கூட்டுன்னு போறதா சொன்னா? அந்த குழந்தைகிட்ட எல்லாத்தையும் போட்டுட்டு அப்போ அந்த குழந்தை கேட்கறது, அம்மா விடுவியா? விடுவேனா விடமாட்டேனாங்கிறது அப்பாவோட கலந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றேன். அப்போ அப்பா கிட்ட முதல்ல அந்த குழந்தை தன் கோரிக்கையை அம்மா கிட்ட வச்சுட்டு, இப்ப அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லணும். போற வழியில ஆத்துக்கு போற வழிக்குள்ள என்ன ஆயிடுறது, ஒரு 4-5 குழந்தைகள் வந்து கூப்பிடுறது, டே விளையாடலாமா அப்படி. அம்மாவுக்கு என்னன்னா ஏற்கனவே இது ஒரு கோரிக்கையோட வந்திருக்கு. அப்பா ஆத்துல இருக்கார், அம்மாவும் அப்பாவும் கலந்து ஆராய்ச்சி பண்ணணும். அந்த சமயத்துல இந்த ஆலோசனை பண்ணும்போது குழந்தை அங்க இருந்தா நல்லா இருக்குமேனு படுறது. ஆனா குழந்தைய வீட்டுக்கு வரவிடாமல் தவிர்க்கக்கூடியது பிராப்தி விரோதி ஏனைய குழந்தைகள். அப்ப அந்த குழந்தைகளை எல்லாம் தாண்டி இந்த குழந்தைய ஆத்து கூட்டும் போனோம். போற வழியில சொல்லணும், உனக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும்போது மனசு வேற எந்த பக்கமும் போகக்கூடாது, இந்த குழந்தையை திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்ப நான் சொன்ன பாருங்க, இதுதான் ஸ்ரீ என்கின்ற பெயருடைய தாயார் பண்ணக்கூடிய 6 விஷயம். இவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நான் வந்து கேட்கிறாள், கேட்பிக்கிறாள், பிராப்தி விரோதியை தகர்க்கிறாள், தவிர்க்கிறாள், இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுங்க. இப்பெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போதே நாங்கள்லாம் நவீனமா யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன திருஷ்டாந்தம் கொடுத்தா, ஏன்னா நாங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணும்போது எங்க ஆச்சாரியன் கிட்ட ஆனாவுன்னா எங்களுக்கு பானை வந்துடும். இந்த உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம்னா ஒரு குயவன் வந்து ஒரு பானையை வச்சுன்னா மண்ணிலேருந்து ஒரு பானையை பண்ணா, அந்த பானை இதை நான் சொன்னேன்னு வச்சுங்கோ. நான் இப்போ விதேசங்களுக்குலாம் போனேன். பாட்டர் டேக்ஸ் த பாட்னா அது பாட்டரையும் பார்த்ததில்லை, பாட்டியும் பார்த்ததில்லை. நான் உட்காந்து பாட்டு அந்த அறுத்து அவன் வந்து ஹி மேக்ஸ் இட் வேர் டு யூ கெட் த பாட்னா ஜெனரலி பாட்டர்னு சொல்லணும். நோ, ஐ கெட் இட் அட் ஐக்கியா. ஐக்கியாவில் பாட்டு கிடைக்கிறது. அவங்க வந்து என்ன பானைக்கார உட்காந்து பானையா பண்ணிட்டுட்டா. இப்போ நீங்கள் வாஸ்தவமாக அந்த குழந்தை இடத்துல யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து பழங்காலத்து தீட்சிதர் வாழ்ல உபன்யாசம் பண்ணும்போது அம்மா வந்து உரல்ல அரைக்கும் போதும்பா, இதை சொன்னேன்னு வச்சுக்கோ, எந்த அம்மா உரல்ல அரைக்கிறேன் நான் உடனே மாற்றிக்கணும். அல்ட்ரா கிரைண்டரில் அரைக்கப்படும் போது அடுத்த லெவலுக்கு போயாச்சு. இப்போ தாயார் மாவு வேறு ஒன்று, மாவு வாங்கும் போது யார் பண்ணுறா? அதனால இப்போ நாங்கள் உபன்யாசம் பண்ணும்போதே எவ்வளவு யோசிக்கணுமா இருக்குது தெரியுமோ. எந்த திருஷ்டாந்தம் சொன்னால் ரிலேட்டபிளாக இருக்கும். இப்போ உபன்யாசம் சொல்லிட்டு போயிடலாம், அப்படியே புஸ்தகத்திற்கு அப்படியே சொல்லிடலாம், யாரும் வரமாட்டேன் அப்படி நான் தூணை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். தூணா பிதாமகிய போது ஸ்ரீ மகாலட்சுமி பண்ணக்கூடிய 6 கர்த்தவ்யா கைங்கரியங்களை இந்த ஒற்றை சொல் சொல்கின்றது.